கிறிஸ்துவில் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளையில உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நாம இந்த வருஷத்தோட கடைசி மாதத்துல இருக்கோம். கடைசி மாதம் 21வது தேதியில இருக்கோம். இந்த நாள் என் வாழ்க்கையில ஒரு சிறப்பான நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, என் மகன் பிறந்த நாள். என்னுடைய மகன் என்ன அம்மான்னு கூப்பிட்ட நாள், என் பூமிக்கு வந்த நாள், எனக்கு தாய் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்த நாள் இந்த நாள். அதனால எனக்கு இந்த டிசம்பர் 21ன்றது ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு நாள். இந்த டிசம்பர் மாசமும் எனக்கு ஒரு மேன்மையான மாசம். ஏன்னா, இந்த டிசம்பர் மாசத்துல தான் என் ஏசப்பாவும் பிறந்தாரு. அவருக்கு 4 நாளுக்கு முன்னாடி என் மகன் பிறந்துட்டாரு. என் மகன் பிறந்த 4 நாளுக்கு அப்புறம் ஏசப்பா பிறந்துருவாரு. அவர் எப்பயோ பிறந்துட்டாரு. இருந்தாலும் சொல்ல வரேன். பிறந்துருவாரு. அதனால இந்த மாசம் எனக்கு ரொம்ப 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 மேன்மையான ஒரு மாதம். அதுவும் இல்லாம நம்ம வருஷத்தோட கடைசி நாட்கள்ல, கடைசி தேதியில நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு குடுக்குற வேத வாக்கியம் என்னன்னு பார்த்துருவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரோடு நிழலில் தங்குவான். நிழல்னா என்னங்க? ஒரு மனுஷ புடிப்புங்க. வா இப்போ பொண்டாட்டிக்கு புருஷன் துணையா நிழலா இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க நிழலா இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா நிழலா இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சி இப்படி நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள் இதுல யாரோ ஒருத்தரை சார்ந்து சார்ந்து நம்ம இந்த பூமியில வாழ்வோம். ஆனா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. எனக்கு எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். நான் அதிகமா அப்பாவோட நிழல்ல தான் வாழ்ந்தேன். அதனால எனக்கு அதிகமா எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப எங்க அப்பாவை பிடிக்கும். அவரு என்னுடைய முழு பலம். அவருடைய கடைசி காலங்கள்ல நான் எங்க அப்பா கூட எப்படி சொல்றது? ரொம்ப ரொம்ப என் பிள்ளைங்களுக்கும் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய மொத்த ஆதாரமும் அதான் நிழலும் அவரா தான் இருந்தாரு. ஆனா அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்து 8 மாசம் ஆகுது. அவருடைய காலம் முடிஞ்சுட்டு அப்பாவும் இறந்துட்டாங்க. அவங்களும் ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நான் பலமா நினைச்ச அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே! அப்ப யார் தான் என் கூட இருப்பான்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் கூட இருப்பாரு. இந்த நிழல், இந்த மறைவு மட்டும் தான் நம்ம கூட இருந்து நம்மள பாதுகாக்கும். மத்தபடி வேற எந்த மனுஷ நிழலும் நம்ம கூட இருந்து நம்மள பாதுகாக்கவும் செய்யாது. நம்ம கூட அது நிழலாவும் வராது. நமக்கு துணையாவும் வராது. நமக்கு ஆறுதலாவும் வராது. நமக்கு தேறுதலாவும் வராது. நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் மனுஷங்களால இருக்கவே இருக்காது. அதனால தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. விசுவாசிங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கட்டத்துல எல்லார் மனுஷங்களும் நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா. உண்மை அதுதான். ஏதோ ஒரு கட்டத்துல எல்லா மனுஷங்களும் நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா, இந்த வேதம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் ஆறுதல் குடுக்கிறவர், தேறுதல் குடுக்கிறவர். இதுல இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்னுமே ஆறுதலும், தேறுதலும், சுகத்தையும், பலத்தையும் மட்டும் தான் நமக்கு தருமே தவிர, இதனால நம்ம அழிஞ்சு போறதோ, விழுந்து போறதோ ஒண்ணுமே கிடையாது. அதனால ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரோட நிழல, உன்னதமானவரோட நிழலை தேடி கண்டுபிடிச்சு தக்க வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாம் வல்ல இறைவன் இந்த கடைசி மாசத்துல, கடைசி இந்த 25வது கடைசி நாட்கள்ல உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.